சட்டமன்றத்தில் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று கூறியிருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் திமுக அரசை பாராட்டின என்று தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆசி இருப்பதாக உசிலம்பட்டி எம்எல்ஏ வாழ்த்தினார் என்றும், ஜெயலலிதா இருந்த வரையில் அவரது நம்பிக்கையை பெற்றவர் ஒரு பன்னீர்செல்வம் என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். இதுகுறித்து அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சட்டப்பேரவை, வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகள், வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் வரலாறு காணாத சட்டப்பேரவையாக இன்று இருக்கிறது சட்டப்பேரவை. என்ன காரணம் என்றால், பாஜகவை தவிர பாஜக என்று சட்டப்பேரவைக்கு வரவில்லை. ஒருவேளை வந்திருந்தால் அவர்களும் இந்த அரசை வாழ்த்தியிருப்பார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி பேசியிருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் அதிமுகவுடைய உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அம்மையார் ஜெயலலிதாவோட ஆசியும் உண்டு. தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலினுக்கு மறைந்த டாக்டர் எம்ஜிஆர் உடைய ஆசியும் உண்டு. அம்மையார் ஜெயலலிதா, டாக்டர் எம்ஜிஆர் இவர்களுடைய புரட்சித் தலைவருடைய ஆசியோடு மீண்டும் முதலமைச்சர் ஆவார். இந்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் 2.0 என்பதை அவர் வாழ்த்து பேசியிருக்கிறார். வளாகத்துக்குள்ள முதலமைச்சரோடு ஓபிஎஸ் சந்திக்கும் போது நீங்களும் உடன் இருந்தீங்க, பக்கத்தில் இருந்தீங்க. என்ன நடந்தது, என்ன சொல்ல வராரு சார், என்ன மெசேஜ்? இல்ல, அவர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறார், வாழ்த்தி இருக்கிறார். ஒரு நல்ல அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மீண்டும் இந்த நல்ல அரசு தொடர வேண்டும், நல்லாட்சி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி இருக்கிறார். இரட்டை இலை சின்னத்தில் பல ஆண்டுகள் போட்டியிட்டவர் உங்களுடைய இந்தியா அலையன்ஸ் பாராட்டியிருக்காரு. நீங்க எப்படி காங்கிரஸ் கட்சி எப்படி பாக்குறது, குறிப்பாக அவர்கள் அலையன்ஸ்க்கு வந்தால் நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா? அவர் இரட்டை இலையில போட்டியிட்டவர் மட்டும் இல்ல, அந்த அதிமுகவின் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அம்மையார் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை பெற்றவர். அவர் அவங்க இறந்த பிறகுதான் சில பேர் நம்பிக்கை பெற்றவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் வரை, அவர் இறப்பதற்கு முன்பு அம்மையார் ஜெயலலிதாவுடைய நம்பிக்கை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர், நம்பிக்கை பெற்ற தலைவர், நம்பிக்கை பெற்ற முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருந்தார். வேற யாரும் கிடையாது. அவர் இறந்த பேர் நிறைய மாயங்கள், மர்மங்கள், தழுவுதல் எல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் தான் எல்லா காட்சியும் மாறின. அந்த காட்சி மாறின பிறகுதான் அம்மையார் இருக்கிற வரைக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சர். அவர் தான் ஒரு நம்பிக்கையுள்ள தலைவர் அந்த அம்மையாருக்கு. ஆக அவர் வாழ்த்து இருக்கிறார் என்றால் அந்த வாழ்த்து வரவேற்கத்தக்கது. திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து தெரிவித்த நிலையில் அதற்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்.